வணக்கம். வயதான காலத்தில் ஹெல்தியா இருக்க நடைப்பயிற்சி தான் ஒரே வழின்னு யாராவது உங்ககிட்ட சொல்லியிருக்காங்களா? நிஜமா சொல்லப்போனா, வெறும் நடக்கிறத விட நாற்காலியில உட்கார்ந்து செய்யற சில பயிற்சிகள் அல்லது வீட்டிற்குள்ளேயே எளிதாக செய்யக்கூடிய உடற்பயிற்சி பல மடங்கு அதிக பலன் தரும். இந்த ரகசியம் மருந்து கம்பெனிக்காரங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு கூட அவங்க நினைப்பாங்க. ஏன்னா இந்த எளிய பயிற்சிகளை நீங்க செஞ்சாலே உங்க மருந்து செலவு பெருமளவு குறைஞ்சிடும். இந்த வீட்டிற்குள்ளேயே எளிதாக செய்யக்கூடிய பயிற்சிகள் செஞ்சா கீழே விழுற பயமில்லை, மூட்டு வலிக்கு குட் பை, மாத்திரை செலவு மிச்சம். இந்த நாற்காலி பயிற்சி செஞ்சவங்களுக்கு தசை வலிமை, மசில் ஸ்ட்ரென்த் ரொம்பவே அதிகமாயிருக்கு. இப்போ உங்க வாழ்க்கையையே மாத்தப் போற 10 முக்கியமான பயிற்சிகளை பாப்போமா? பயிற்சி 10. நின்னுகிட்டே முழங்காலம் மடிக்கிறது. ஸ்டாண்டிங் நீ கர்ல், ஹாம்ஸ்ட்ரிங்ஸ். நம்ம நடக்கும்போது உடம்புக்கு பிரேக்ஸ் மாதிரி செயல்படுறது என்ற தொடையின் பின்புறத் தசைகள்தான். படிக்கட்டுல இறங்கும்போதோ இல்ல சரிவான பாதையில நடக்கும்போதோ உடம்ப கட்டுப்படுத்தி நிதானமா இறக்க இந்த தசைகள் ரொம்ப முக்கியம். இது பலவீனமா இருந்தா நம்ம கட்டுப்பாட்டை இழந்து தடுக்கி விழறதுக்கு வாய்ப்பு அதிகம். சரியான முறை. செய்முறை. ஒரு நாற்காலியையோ இல்ல சுவரையோ பிடிச்சுக்கிட்டு நேரா நில்லுங்க. ஒரு காலை மட்டும் முழங்கால் வரைக்கும் மடிச்சு உங்க குதிங்கால மெதுவா மேல கொண்டு வாங்க. மேல கொண்டு வந்ததும் அந்த தசைய ஒரு 2 செகண்ட் அப்படியே இறுக்கி பிடிங்க. காலை திரும்ப கீழே இறக்கும்போது டக்குன்னு விடாம மெதுவா நிதானமா இறக்கணும். செய்யக்கூடாத தவறுகள். காலை மடிக்கும்போது முழங்கால முன்னாடி தள்ளக்கூடாது. 2 முழங்கால்களும் ஒரே நேர்கோட்டுல இருக்கணும். வேகமா காலை ஆட்டாம தசைக்கு கொடுக்கிற அழுத்தத்தை மட்டும் பயன்படுத்தி மெதுவா செய்யணும். எத்தனை முறை செய்யணும்? ஒவ்வொரு காலிற்கும் 10லிருந்து 12 தடவை செய்யுங்க. இதே மாதிரி 2 இல்லனா 3 செட்டுகள் பண்ணலாம். ஒரு சின்ன தகவல். இந்த தசை நம்ம கீழே இறங்குறத கட்டுப்படுத்துதுன்னா, இதுக்கு அடுத்து வர்ற தசை தான் நாம நேரா நிக்கிறதுக்கும் உக்காந்து எழுந்துக்கிறதுக்கும் தேவையான தெம்ப கொடுக்குது. நிச்சயமாக. இன்னும் விரிவாகவும் அதே சமயம் புரியும்படியும் இதோ அந்த பயிற்சி. பயிற்சி 9. நாற்காலியில உட்கார்ந்து முழங்காலை நீட்டுதல். சீட்டட் நீ எக்ஸ்டென்ஷன், குவாட்ரிசெப்ஸ். நம்ம காலோட முன்பக்க தொடைத்தசை இருக்கு பாத்தீங்களா? அதுக்கு பேருதான் குவாட்ரிசெப்ஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான தசை. ஏன்னா ஒரு நாற்காலியிலிருந்து எழுந்திருக்கிறதுக்கும் படிக்கட்டுல ஏறுறதுக்கும் இந்த தசைதான் நமக்கு தெம்பை தருது. இந்த தசை மட்டும் பலவீனமாகிடுச்சுன்னா மத்தவங்க உதவி இல்லாம நம்மால ஒரு இடத்திலிருந்து எழுந்திருக்கவே முடியாது. இது அப்படியே நீடிச்சா நம்ம சுயாட்சியா இண்டிபெண்டண்டா வாழ்ற உரிமையையே இது பறிச்சிடும். எப்படி செய்யணும்? செய்முறை விளக்கம். நிலை விளக்கம். இதனால என்ன லாபம்? தூக்கும் நிலை, லிஃப்டிங் ஃபேஸ். ஒரு நாற்காலியில நேரா உட்கார்ந்துக்கோங்க. இப்போ ஒரு காலை மட்டும் மெதுவா தரையிலிருந்து மேல தூக்கி நேரா நீட்டுங்க. காலோட நுனி உங்களை நோக்கி இருக்கட்டும். அந்த தூக்குன நிலையில ஒரு 2 செகண்ட் அப்படியே இறுக்கி பிடிங்க. இது உங்க முழங்கால் மூட்டை ரொம்ப உறுதியாக்கும். நீங்க நடக்கும்போது கால் தடுமாறாம இருக்க இது உதவும். இறக்கும் நிலை, இசென்ட்ரிக் ஃபேஸ். காலை மேல தூக்கிட்டு டக்குன்னு தரையில போட்றக்கூடாது. ரொம்ப மெதுவா உங்க கட்டுப்பாட்டுல வச்சு காலை கீழே கொண்டு வரணும். இந்த மாதிரி மெதுவா இறக்கிறது தான் உங்க தசைய ரொம்ப வேகமா வலுப்படுத்தும். சும்மா தூக்குறத விட இறக்குறதுல தான் அதிக பலன் இருக்கு. முக்கியமான குறிப்புகள். எத்தனை முறை? ஒவ்வொரு காலிற்கும் 10 முதல் 15 தடவை செய்யுங்க. இதே மாதிரி ஒரு 2 இல்லனா 3 செட்டுகள் பண்ணலாம். தவிர்க்க வேண்டியவை: வேகமாக காலை ஆட்டக்கூடாது. மூச்சு பிடிச்சுக்கிட்டு செய்யாதீங்க. இயல்பா மூச்சு விட்டுக்கிட்டே செய்யுங்க. பயிற்சி 8. நின்னுகிட்டே காலை பக்கவாட்ல தூக்குறது. ஸ்டாண்டிங் ஹிப் அப்டக்ஷன். நம்ம இடுப்போட பக்கவாட்ல குளூட்டியஸ் மீடியஸ் அப்படின்னு ஒரு தசை இருக்கு. இது எதுக்கு தெரியுமா? நாம நடக்கும்போது
நம்ம இடுப்பு ஒரு பக்கமா சாஞ்சிடாம நேரா இருக்க இதுதான் உதவுது. ஒருவேளை இந்த தசை பலவீனமானா இடுப்பு சரிவு ஏற்பட்டு நம்ம நடையே மாறிடும். இதனால கால் தடுமாறி கீழே விழறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்கு. இந்த பயிற்சியோட ரகசியம் எப்படி செஞ்சா முழு பலன் கிடைக்கும்? நேரா நில்லுங்க. ஒரு நாற்காலியையோ அல்லது சுவரையோ பிடிச்சுக்கிட்டு நேரா நில்லுங்க. கால தூக்கும் முறை. இப்ப ஒரு காலை மட்டும் மெதுவா பக்கவாட்ல, அதாவது சைடுல தூக்குங்க. முக்கியமான விஷயம், காலை தூக்கும்போது உங்க உடம்பு நேரா இருக்கணும். காலை நல்லா தூக்கணுங்கிறதுக்காக உடம்பை இன்னொரு பக்கம் சாச்சிடாதீங்க. உங்க இடுப்பு பகுதி மட்டும்தான் அசையணுமே தவிர உடம்போட மேல் பகுதி அசையவே கூடாது. கவனிக்க வேண்டியவை. எச்சரிக்கை: உங்களுக்கு இடுப்பு மூட்டுல ஏற்கனவே வலி இருந்தா காலை ரொம்ப உயரத்துக்கு தூக்க வேண்டாம். உங்களால எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு மட்டும் தூக்கினா போதும். எத்தனை முறை செய்யணும்? ஒவ்வொரு பக்கத்துக்கும் 10லிருந்து 12 தடவை செய்யுங்க. இதே மாதிரி 2 அல்லது 3 செட்டுகள் பண்ணலாம். இதனால என்ன லாபம்? உங்க இடுப்பு தசை நல்லா உறுதியா இருந்தா நீங்க நடக்கும்போது காலை தரையிலிருந்து அழகா தூக்கி எடுத்து வைக்க முடியும். இதனால வயசான காலத்துல பல பேருக்கு இருக்கிற அந்த காலை இழுத்து இழுத்து நடக்கிற பழக்கம் வராது. நீங்க ரொம்ப தெம்பா கம்பீரமா நடக்கலாம். பயிற்சி 7. நின்ன இடத்திலேயே நடக்கிறது. ஸ்டேஷனரி மார்ச்சிங், கோஆர்டினேஷன் அண்ட் சர்க்குலேஷன். நிறைய பெரியவங்க கீழே விழறதுக்கு முக்கியமான காரணம் நடக்கும்போது கால தரையிலிருந்து சரியா தூக்கி வைக்க முடியாம போறதுதான். ஒரே இடத்துல நின்னுகிட்டு மார்ச் பாஸ்ட் பண்ற மாதிரி நடக்கிறது உங்க மூளைக்கும் தசைக்கும் இடையில ஒரு நல்ல புரிதல, கோஆர்டினேஷனை உண்டாக்கும். இதனால உங்க நடை தடுமாறாம சீரா இருக்கும். மார்ச்சிங் என்பது வெறும் சாதாரண அசைவு கிடையாது. இது நீண்ட ஆயுளுக்கான ஒரு பயிற்சியாக மருத்துவ ரீதியா நிரூபிக்கப்பட்டிருக்கு. இது எப்படி வேலை செய்யுதுன்னு கவனிங்க. மார்ச்சிங் செய்யும்போது நம்ம இடுப்பு தசைகள் தனியாக பிரிக்கப்பட்டு வேலை செய்யுது. இது மூளையில இருக்கிற நரம்பு பாதைகளை தூண்டி உடலோட சமநிலைய, பேலன்ஸ பலப்படுத்துது. இதனால வயசான காலத்துல வர்ற அந்த நடை தடுமாற்றம் குறைந்து விழறதுக்கான வாய்ப்பு பெருமளவு குறையுது, மினிமைஸ் பண்ணுது. முக்கியமான டிப்ஸ். இதை செய்யும்போது நீங்க வேக வேகமா ஓடணும்னு அவசியமில்லை. எவ்வளவு மெதுவா நிதானமா காலை தூக்குறீங்கங்கிறது தான் முக்கியம். முடிஞ்ச வரைக்கும் உங்க முழங்கால இடுப்பு அளவுக்கு மேல தூக்க முயற்சி பண்ணுங்க. உங்களுக்கு தடுமாற்றம் இருந்தா ஒரு நாற்காலியை பிடிச்சுக்கிட்டு செய்யலாம். பயிற்சி 6. உட்கார்ந்தபடியே குதிகாலை உயர்த்துதல். சீட்டட் காஃப் ரைஸ், நமது இரண்டாவது இதயம். நம்ம காலோட பின்புறம் இருக்கிற கெண்டைக்கால் தசைகளை மருத்துவர்கள் இரண்டாவது இதயம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா கால் வரைக்கும் போன ரத்தத்தை புவியீர்ப்பு விசைக்கு எதிரா திரும்பவும் இதயத்துக்கு தள்ளுறதுக்கு இந்த தசைகள்தான் பெரிய உதவியா இருக்கு. இந்த தசை மட்டும் பலவீனமா இருந்தா கணுக்கால்ல வீக்கம் வர்றதுக்கும் இரத்த ஓட்டம் குறையறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. எப்படி செய்யணும்? செய்முறை: எடை வையுங்க. ஒரு நாற்காலியில நேரா உட்கார்ந்துக்கோங்க. இப்போ உங்க 2 முழங்கால்கள் மேலையும் ஒரு 1 இல்லனா 2 லிட்டர் தண்ணீர் பாட்டில எடையா வச்சுக்கோங்க. தூக்குங்க. உங்க நுனி விரல்களை மட்டும் தரையில வச்சுக்கிட்டு குதிகால்களை மெதுவா மேல தூக்குங்க. அந்த உச்ச நிலையில 1 செகண்ட் அப்படியே நிறுத்துங்க. கீழே இறக்குங்க. அப்புறம் ரொம்ப மெதுவா குதிகால்களை திரும்ப தரைக்கு கொண்டு வாங்க. முக்கியமான குறிப்பு: எச்சரிக்கை. உங்களுக்கு ஏற்கனவே இரத்த உறைவு, பிளட் கிளாட், த்ராம்போசிஸ் மாதிரியான பிரச்சனைகள் இருந்தா இந்த பயிற்சியை செய்யறதுக்கு முன்னாடி கண்டிப்பா உங்க டாக்டர் கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கோங்க. பயிற்சி 5. உட்கார்ந்தபடியே உடலை திருப்புதல். சீட்டட் ரஷ்யன் ட்விஸ்ட். முதுகுக்கும் சமநிலைக்கும். நம்ம உடம்பு தடுமாறாம இருக்கிறதுக்கு நம்ம வயிற்று தசைகள் ரொம்ப முக்கியம். இது உங்க முதுகுத்தண்டுக்கு ஒரு இயற்கை கவசம் மாதிரி இருந்து உங்களை பாதுகாக்கும். ஒரு சின்ன ஒப்பீடு. ஏன் இது ஸ்பெஷல்? சாதாரண பயிற்சிகள் வெறும் 22% தசைகளை மட்டும்தான் வேலை செய்ய வைக்கும். சீட்டட் ரஷ்யன் ட்விஸ்ட்
இது உங்க வயிற்றுப் பகுதியில இருக்கிற 84% தசைகளை ஒரே நேரத்துல வேலை செய்ய வைக்குது. அதனால இது ரொம்ப பவர்ஃபுல். எப்படி செய்யணும்? உட்காரும் முறை. நாற்காலியோட நுனியில வந்து உட்காருங்க. 2 பாதங்களும் தரையில நல்லா அழுத்தி இருக்கட்டும். சாய்வு. முதுக நேரா வச்சுக்கிட்டு அப்படியே லேசா ஒரு 10-15 டிகிரி மட்டும் பின்னாடி சாயுங்க. திருப்புதல். நெஞ்சுக்கு முன்னாடி ஒரு பந்த பிடிச்சிருக்கிற மாதிரி கைகளை வைத்துக் கொள்ளுங்க. இப்போ மெதுவா உடம்போட மேல் பகுதிய மட்டும் வலது பக்கமும் இடது பக்கமும் திருப்புங்க. ஒரு ரகசிய டிப்ஸ். நீங்க உடம்ப திருப்பும்போது ஒரு மெழுகுவர்த்திய ஊதி அணைக்கிற மாதிரி வாயால மூச்சை வெளியே விடுங்க. இப்படி செஞ்சா உங்க வயிற்றுத் தசைகள் 40% கூடுதலா வேலை செய்யும். பலனும் சீக்கிரம் கிடைக்கும். பயிற்சி 4. கைகளுக்கான ஒருங்கிணைந்த பயிற்சி. தினமும் நாம செய்யற சாதாரண வேலைகளான காய்கறிப் பையை தூக்குறது, அலமாரியில மேல இருக்கிற ஜாமான் எடுக்கிறது, இதையெல்லாம் ரொம்ப சுலபமாக்குறதுக்கு ஃபங்க்ஷனல் ரீச் அப்படின்னு சொல்லப்படுற கைகளோட இயக்கம் ரொம்ப முக்கியம். எப்படி செய்யணும்? எடை எடுத்துக்கோங்க. உங்களால எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு 2 கைகள்லையும் தண்ணீர் பாட்டில்களையோ அல்லது பருப்பு டப்பாக்களையோ எடையா எடுத்துக்கோங்க. முக்கியமான ரகசியம். கைகளை தூக்கும்போது ஒரு சின்ன விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க அக்குள்ள ஒரு செய்தித்தாளையும் வச்சு அழுத்தி பிடிச்சிருக்கிற மாதிரி நினைச்சுக்கோங்க. அதாவது உங்க முழங்கைகள் விலா எலும்போட ஒட்டி இருக்கணும். வெளியில விலகி போகக்கூடாது. இயக்கம். முதல்ல கைகளை உங்க தோள்பட்டை வரைக்கும் மெதுவா மடக்கணும். அப்புறம் அப்படியே நேர தலைக்கு மேல கைகளை உயர்த்தணும். ஒரு டிப்ஸ். கைகளை மேல உயர்த்தும்போது உங்க முதுகோட பின்னாடி இருக்கிற 2 எலும்புகளையும் ஒன்னா சேர்த்து அழுத்துற மாதிரி செய்யுங்க. ஆராய்ச்சி என்ன சொல்லுது? பாஸ்டன் பல்கலைக்கழகம் நடத்தின ஒரு ஆய்வோட முடிவு இதோ. வலிமையான கைகள். இந்த பயிற்சியை தொடர்ந்து செஞ்சா கைகளோட வலிமை 76% வரைக்கும் அதிகமாகும். பாதுகாப்பு. தோள்பட்டையில காயம் ஏற்படுற அபாயம் 61% வரைக்கும் குறையும். பயிற்சி 3. நாற்காலியில உட்கார்ந்து எந்திரிக்கிறது. சேர் ஸ்குவாட்ஸ். இளமையை தக்கவைக்கும் ரகசியம். நம்ம பட்டியல்லையே இதுதான் நம்பர் 1 பயிற்சி. ஒருத்தருக்கு 70 வயசுக்கு மேலையும் மத்தவங்க உதவி இல்லாம கம்பீரமா இருக்க முடியுமாங்கிறத தீர்மானிக்கிறதே இந்த ஒரு பயிற்சி தான். அறிவியல் என்ன சொல்லுது? ஆச்சரியமான உண்மைகள். தசை இளமை. ஸ்டான்ஃபர்ட் ஸ்டடி. வெறும் 12 வாரம் இத செஞ்சா உங்க தசையோட வயச 15 வருஷம் குறைச்சு இளமையாக்கும். எலும்பு உறுதி. டோக்கியோ யூனிவர்சிட்டி. உங்க எலும்புகளோட அடர்த்திய 41% வரைக்கும் அதிகமாக்கும். சுயசார்பு வாழ்க்கை. ஹார்வர்ட் மெடிக்கல். சுமார் 78% பெரியவங்க மத்தவங்க உதவிய தேடிப் போகாம ஆரோக்கியமா இருக்க இதுதான் பெரிய காரணமா இருக்கு. எப்படி செய்யணும்? செய்முறை விளக்கம். உட்காரும் முறை. நாற்காலியில உட்கார்ந்துக்கோங்க. இப்போ உங்க மூக்கு கால் விரல்களுக்கு நேரா வர்ற வரைக்கும் உடம்ப லேசா முன்னாடி சாச்சுக்கோங்க. நோஸ் ஓவர் டோஸ். எழுந்திருத்தல். இப்போ மெதுவா எழுந்து நில்லுங்க. அப்படி நின்னதும் உங்க 2 தொடைகளுக்கு நடுவுல ஒரு வால்நட் பழத்தை வச்சு நசுக்கிற மாதிரி தொடைகளை நல்லா இறுக்கி பிடிங்க. அமர்தல். இதுதான் ரொம்ப முக்கியம். திரும்ப உட்காரும்போது டக்குன்னு உட்காராம ரொம்ப மெதுவா ஒரு 3-4 செகண்ட் எடுத்துக்கிட்டு நிதானமா உட்காரணும். இப்படி மெதுவா உட்கார்றது தான் உங்க தசைகளுக்கு 70% அதிக வலிமையை கொடுக்கும். அடுத்த கட்டம் அட்வான்ஸ்ட் லெவல். நீங்க இதையெல்லாம் நல்லா பழகிட்டீங்கன்னா அடுத்து ஒரு காலில் மட்டும் நின்று எந்திரிக்க முயற்சி பண்ணலாம். மேயோ கிளினிக் படி இப்படி செஞ்சா உங்க எலும்பு அடர்த்தி 4.2% அதிகமாகும். இது உங்க உடம்புல இருக்கிற 3 வருஷ எலும்பு தேய்மானத்தை சரி செய்யறதுக்கு சமம். பயிற்சி 2. ஒற்றைக்கால் சமநிலை. சிங்கிள் லெக் பேலன்ஸ். நம்ம உடம்பு எந்த இடத்துல எப்படி இருக்குன்னு நம்ம மூளை உணர்ற அந்த திறனுக்கு பேரு தான் ப்ரோப்ரியோசெப்ஷன்.
இது எதுக்கு தெரியுமா? நீங்க ஒரு மேடு பள்ளமான பாதையில நடக்கும்போது உங்க கணுக்கால் சுளுக்காமலும் நீங்க தடுமாறி கீழே விழாமலும் உங்கள பாதுகாக்கிறது இந்த திறன்தான். சமநிலை முன்னேற்ற அட்டவணை. படிப்படியா முன்னேறுங்க. நீங்க எந்த நிலைமையில இருக்கீங்கன்னு பார்த்து அதுக்கேத்த மாதிரி பயிற்சி பண்ணுங்க. நிலை எப்படி செய்யணும்? ஆரம்ப நிலை பிகினர். ஒரு நாற்காலிய நல்லா கெட்டியா பிடிச்சுக்கிட்டு ஒரு காலில் மட்டும் நில்லுங்க. இடைநிலை இன்டர்மீடியேட். நாற்காலிய பிடிக்காம கைகளை விட்டுட்டு ஒரு 10 இருந்து 30 செகண்ட் வரைக்கும் நிக்க முயற்சி பண்ணுங்க. மேம்பட்ட நிலை அட்வான்ஸ்ட். இதையும் நல்லா பழகிட்டீங்கன்னா இப்போ கண்களை மூடிக்கிட்டு ஒரு 10 இருந்து 30 செகண்ட் வரைக்கும் உடம்ப சமநிலைப்படுத்த பேலன்ஸ் பண்ண முயற்சி செய்யுங்க. முக்கியமான குறிப்பு, உங்களுக்கு தலை சுற்றல் மாதிரியான பிரச்சனைகள் இருந்தா நீங்க எப்பவும் ஒரு நாற்காலியோட உதவிய பயன்படுத்தியே இந்த பயிற்சியை செய்யணும். தனியா கைய விட்டுக்கு செய்ய வேண்டாம். பயிற்சி கணுக்காலை சுழற்றுதல். ஆங்கிள் ரொட்டேஷன்ஸ் மொபிலிட்டி. நம்ம உடம்புல கணுக்கால் மூட்டு ரொம்ப முக்கியம். ஒருவேளை இந்த மூட்டு இறுகிப் போய் இருந்தா அது அப்படியே முழங்கால் வலிக்கும், அப்புறம் இடுப்பு வலிக்கும் வழிவகுக்கும். இத புலிப்பாண்டி விளைவு மாதிரி சொல்லலாம். அதாவது ஒன்னு பாதிச்சா இன்னொன்னு தானா பாதிக்கும். நாம சும்மா நடக்கும்போது கணுக்கால் ஒரே ஒரு திசையில மட்டும்தான் அசையுது. ஆனா இப்படி சுழற்றும்போது தான் எல்லா பக்கமும் அதுக்கு நல்ல இயக்கம் கிடைக்குது. எப்படி செய்யணும்? செய்முறை. சுழற்றும் முறை. கால்களை நீட்டிக்கிட்டு மெதுவா ஒரு பெரிய வட்டம் போடுற மாதிரி கணுக்காலை சுழற்றுங்க. ரகசியம், இப்படி பொறுமையா சுழற்றும்போது தான் மூட்டுகளுக்கு இடையில சினோவியல் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு திரவம் ஊறும். இது ஒரு கிரீஸ் மாதிரி செயல்பட்டு உங்க மூட்டுகளை ரொம்ப மென்மையாக்கும். அளவு மற்றும் எச்சரிக்கை. எத்தனை முறை? ஒவ்வொரு காலையும் கடிகார திசையில 10 தடவை, அப்புறம் அதுக்கு எதிர் திசையில 10 தடவை சுழற்றுங்க. கவனிக்க வேண்டியவை, ரொம்ப வேகமாவோ இல்ல சின்ன வட்டமாவோ சுழற்றாதீங்க. சுழற்றும்போது மடக்குன்னு சத்தம் வந்தா பயப்பட வேண்டாம். உங்க மூட்டு ரொம்ப நாளா அசையாம இருந்திருக்குன்னு தான் அதுக்கு அர்த்தம். முயற்சி திருவினையாக்கும். ஆரோக்கியமான முதுமைக்கு. இந்த 10 பயிற்சிகளையும் வாரத்துல 3 நாளாவது தவறாம செஞ்சிட்டு வந்தீங்கன்னா நீங்க தடுமாறி கீழே விழுறதுக்கான வாய்ப்பு 39% வரைக்கும் குறையும். இத வெறும் உடற்பயிற்சியா மட்டும் பார்க்காதீங்க. உங்க வயசான காலத்துல நீங்க யாருடைய உதவியும் இல்லாம சுதந்திரமா வாழுறதுக்காக நீங்க செய்யற ஒரு சிறந்த முதலீடு. காலையில செய்யறதுக்கான ஒரு டிப்ஸ். இந்த பயிற்சிகளை நீங்க காலையில எழுந்திருச்ச உடனே செய்யறது தான் ரொம்ப நல்லது. ஏன்னா ராத்திரி தூங்கும்போது இறுக்கமான உங்க மூட்டுகளை இது தளர்வா ஆக்கும். நாள் முழுக்க உங்க உடம்புல ரத்த ஓட்டத்தை சீராக்கும். முக்கியமா சாயங்கால நேரத்துல நிறைய பேருக்கு வர்ற அந்த கால் வீக்கத்தை குறைக்கும். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க. உங்க ஆரோக்கியம் உங்க கையில தான் இருக்கு. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.